சட்டம் படித்து லாயராக இருந்து லிட்டர் ஆனவனும் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். சட்டம் படித்து இன்று இந்த மாதிரி பொண்டியப்பைய நீதிபதிகள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு பொண்டியப்பைய நீதிபதி ஜெயம் 1, 6ADJ, சிபிஐ கோர்ட்டு ஜெயம் 2, பிடிஜே, இந்த 5 நீதிபதி பொண்டியப்பயல்களுக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவங்க முறைப்படி சட்டம் தெரியாமல் சட்டத்தை முறைப்படி கற்றுக்கிறாமல் நீதிபதியாக வேலை செய்கிறாங்க. எச்சிகள்லாம் நாய்கள். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தைரியம் இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குற 20 கேள்விக்கு 15 கேள்விக்கு தேர்ச்சி பெற்றுவிட்டால் 5 லட்ச ரூபா கொடுக்க தயார். இனிமேல் சட்டம் படிக்க போகிறவன் அனைவரும் பார்த்துக்க, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இல்லை. இருக்குது என்றால் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்வியில் 15 கேள்விக்கு பாஸ் ஆக சொல்லு இந்த 5 நீதிபதி பொண்டியப்பயல்களையும். ஏனென்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் சாதாரணமாக சொல்லலை, 5 லட்ச ரூபா பரிசு அறிவிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு காலில் போட்டுக்கிற செருப்பை தவிர ஒரு சைக்கிளோ அல்லது சொந்த வீடோ அல்லது பேங்கில் பணம் பேலன்ஸ் அதிகமாகவோ தினக்கூலியாக இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் ஒரு பிரதமரும் இல்லை, ஒரு முதலமைச்சரும் இல்லை. ஆனால் 20 கேள்வி தான் கேட்குறேன். அந்த 20 கேள்விக்கும் 15 கேள்விக்கு பாஸ் ஆகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களோ யாராக இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இந்த சட்டம் தரமானது தான், இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் என்று நிரூபிக்க வேண்டும். இதை பார்த்துக்கிட்டே படிங்க. நான் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி லோயலா காலேஜோ யாருமே இந்தியாவில் இருக்க யாரும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதாவது SOEL, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லான்னு தரமணியில் மெயின் கேம்பஸ் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு BA LLB, BBA LLB, BCom LLB, BCA LLBன்னு ஒவ்வொன்றுக்கும் லா படிக்க போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம பேஜை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா படிக்கணும்னு இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறந்துடாம ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாட்டில் 2 டைப்ல லா படிக்கலாம். அதாவது 5 வருஷம் லாவும் படிக்க முடியும், 3 வருஷம் லாவும் படிக்க முடியும். 5 வருஷம் லா யார் படிக்கலாம்னா 12th முடித்த மாணவர்கள் 5 வருஷம் லா படிக்கலாம். அதே போல 3 வருஷம் லாங்கிறது டிகிரி முடித்த மாணவர்கள் படிக்க முடியும். இதுல நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு 2 டைப்ல காலேஜ் இருக்கு. அதாவது SOEL, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லான்னு தரமணியில மெயின் கேம்பஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு BA LLB, BBA LLB, BCom LLB, BCA LLBன்னு ஒவ்வொன்றுக்கும் 156 சீட் இருக்கு. டோட்டலா 624 சீட்டு பாத்தீங்கன்னா 5 வருஷ கோர்ஸுக்கு இருக்கு. அதே போல 3 வருஷம் லா படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 156 சீட்டு பாத்தீங்கன்னா இருக்கு. அதே போல நம்ம தமிழ்நாட்டில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே அப்ளியேட்டட் காலேஜா கவர்மெண்ட் காலேஜ்னு தமிழ்நாட்டில் டோட்டலா 15 காலேஜ் பாத்தீங்கன்னா இருக்கு. 15 காலேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு. அதே போல அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில அப்ளியேட்டட் காலேஜா பிரைவேட் லா காலேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 11 லா காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நீங்க அதுலயுமே ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ரொம்ப முக்கியமா இந்த அப்ளியேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு 2400 சீட்டும், அதே போல 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2530 சீட்டும் பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ஸோ சார் இதுல மட்டும்தான் லா படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டியில கூட லா படிக்கலாம். அதுக்கான அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. இதுல கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ளியேட்டட் காலேஜ் 11 பிரைவேட் காலேஜ் சொன்னேன்ல, அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட நம்ம லா படிக்க முடியும். ஸோ அதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப லா அட்மிஷன் பாத்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்த பிறகு மே 8ஆம் தேதி வந்த பிறகு 5 வருஷ கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். மே மாசமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே போல LLB பண்றதுக்கான அப்ளிகேஷன் 6ஆம் மாசம் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு லா அட்மிஷன் தேவைப்பட்டாலோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க டீட்டெயில்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை
மறந்துடாம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா படிக்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. இங்க தமிழ்நாட்டுல 2026 நடக்க போற டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில நம்ம பிரைவேட் காலேஜை மட்டும்தான் சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்னு இருக்கோம். அதுல எந்தெந்த காலேஜை நம்ம சாய்ஸ்ல கொடுக்கலாம்? பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுல எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் 15 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வீடியோ நான் டீடைல்டா சொல்ல போறேன். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை புதுசா பார்க்க வந்திருக்கோம், மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேஜை பாக்குறவங்க முக்காவாசி பேர் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய கவுன்சிலிங் கோடும் போட்டிருக்கேன். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ரெண்டாவது காலேஜ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சென்னையில் ஒரு ஃபேமஸான காலேஜ், அந்த காலேஜ் பார்க்கப்படுது. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல இந்த காலேஜ் வந்து தெரியாத ஆளே கிடையாது, ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ், இதுவுமே ஃபேமஸான காலேஜ். அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல பேர் பெற்ற கல்லூரி. அதே போல அடுத்ததாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பயங்கரமா ஒரு ஃபேமஸான காலேஜா இந்த காலேஜும் வளர்ந்து வருகிறது. அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில ஒரு ஃபேமஸான கல்லூரியா இந்த கல்லூரி பார்க்கப்படுது. அடுத்ததாக லொயாலா ஐகாம், நம்மளுடைய சென்னையில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லொயாலா ஐகாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜ், பழமையான காலேஜ். அடுத்ததாக பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோட்ல சத்தியமங்கலத்துல ஒரு பயங்கர ஃபேமஸான காலேஜ், இந்த காலேஜையும் சாய்ஸ்ல வைக்கலாம். அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய சென்னையில இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி பார்க்கப்படுது, இந்த காலேஜுமே சாய்ஸ்ல வைக்கலாம். அடுத்தது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம சென்னையில ஈஸ்வரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரத்துல இருக்கு, இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து கேஐடி, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பயங்கர வளர்ச்சியில என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லாம் சூப்பரான ஒரு காலேஜ், அந்த காலேஜ் வந்து பார்க்கப்படுது. எல்லா மாணவர்களுமே இந்த காலேஜ் போறாங்க. அடுத்ததாக சென்னையில ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு, இந்த காலேஜுமே ஒரு ஃபேமஸான காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜா அந்த காலேஜ் பார்க்கப்படுது, இதையுமே எல்லாருமே எடுக்கலாம். அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், தென் மாவட்டத்துல நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜா பார்க்கப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன அனைத்துமே பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதே போல எங்களோட பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டாப் 50 காலேஜை பத்தி போட்டிருக்கோம். ஸோ இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்க போது. இப்போ பார்த்தீங்க, காலேஜ் விளம்பரம் பண்ணுறான், ஆனால் அந்த படித்து முடித்த பிறகு அந்த வேலை வாய்ப்பு இல்லை என்றால் உங்களுக்கு பாதி பணம் திருப்பி வட்டி போட்டு தரப்படும், நீங்கள் செலவழித்த பணத்தை என்று சொல்லலாம். இல்லையா, உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு வேலையை கொடுப்போம் என்றது இல்லை. ஒரு பொருள் வாங்க போனோம்னா அந்த பொருள் கேரண்டி கொடுக்குறான், ஆனால் கல்விக்கு கேரண்டி இல்லை. இந்த மாதிரி போலியான வழக்க நீதிபதிகளை உருவாக்குறான். மேலும் இந்த மாதிரி போலி வழக்கறிஞர் நீதிபதிகள் மாதிரி உருவாக்குறதுக்கு காலேஜ் இதெல்லாம் கட்டி அதை அவங்கள படிக்க வைக்கிறான். ஏற்கனவே இருக்கிற நீதிபதிகள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதிகள் 5 கேள்விக்கும், இது 20 கேள்விக்கு 15 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உண்மையில் லா அதில் உண்மை இருக்குன்னு சொல்லலாம். இவன் எந்த அடிப்படையில் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு 5 நீதிபதிகள் தேர்ச்சி பெற்று வந்தான்? அதுக்கு தான் 20 கேள்வி கேட்குறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னை கைது பண்ண நடவடிக்கையில் இருந்து 20 கேள்வி. நான் வந்து 13 மாதம் சிறையில் இருக்கும்போது அந்த 13 மாதமும் ஒரு சாட்சி கூட ஏற்றவில்லை, ஒரு முறை கூட ஜெயபாண்டியை கொஸ்டின் கேட்கவில்லை. எந்த அடிப்படையில் என்னைய 13 மாதம் மதுரை சிறையில் வச்சுருந்தேன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? அந்த குற்றத்தின் அடிப்படையில் ஒரு பிக் பாக்கெட்டுக்காரனை என்ன செய்கிற, இந்த மாதிரி பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்னு பத்திரிக்கையில் போடுற, டிவியில் காட்டுற. ஒரு முதலமைச்சரை அடிச்சது வீட்டிலேருந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதவும் டிவி எல்லாத்துலேயுமே காமிக்கிற. ஆனால் ஒரு மாவட்ட கலெக்டர் சங்கீதாவை அரை நிர்வாணமாக அசிங்கமாக போட்டு அந்த ஜெயபாண்டி செல்ஃபோன்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு அனுப்பும்போது அதையே மறைக்கிற. அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.